எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல் இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து பார்சல் ஐடென்டி ஃபார் ஃபோரியர் சீரிஸுங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. பார்சல் ஐடென்டின்னு சொல்லலாம், இல்லாட்டி பார்சல் தேரன்னு சொல்லலாம். ஃபோரியர் சீரிஸ் சம்மு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம வந்து எப்படி பார்சல் ஐடென்டி வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எந்த மாதிரி சம்முக்கெலாம் வந்து பார்சல் ஐடென்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து நார்மலாக வந்து ஃபோரியர் சீரிஸ் சம்மில் வந்து 1/1² ப்ளஸ் 1/2² ப்ளஸ் 1/3² இந்த மாதிரி ஸ்கொயரில் வந்துச்சுன்னா நார்மலாக வந்து ஃபோரியர் சீரிஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இந்தமாரி பவரில் வந்து 4 இந்தமாரி வேல்யூ வந்து அதிகமாக வரதால் இதில் தான் நம்ம வந்து பார்சல் ஐடென்டி வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃபோரியர் சீரிஸில் என்னென்னா ஏஎன் பிஎன்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பார்சல் ஐடென்டி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி இதோட வேல்யூ வந்து சால்வ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்சல் ஐடென்டிட்டியில் வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் a to b f of x whole squared dx equal to b minus a divided by 2 into a naught squared divided by 2 plus summation n is equal to 1 infinitive an squared plus summation n is equal to 1 infinitive bn squared. இதான் வந்து பார்சல் ஐடென்டிட்டியோட ஜென்ரல் ஃபார்முலா. லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்ரல் ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். 0 to 2π கேட்டாங்கன்னா ஒன்று, -L to L, இதே போல் ஹால்ஃப் ரேஞ்ச், கொசைன் சீரிஸ், சைன் சீரிஸ் இந்தமாரி சம்மு கேட்டாங்கன்னா அதெல்லாம் எப்படி இந்த பார்சல் ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டு வந்து 0 to 2π கேட்டிருந்தாங்கன்னா 0 to 2π லிமிட் வந்து 0 to 2π கேட்டிருந்தாங்கன்னா இதோட நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலானா f of x equal to a0 divided by 2 plus summation n is equal to 1 infinitive an cos nx plus summation 1 is equal to infinitive bn sin nx. இது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஏஎனோட வேல்யூ, ஏநாட்டோட வேல்யூ, பிஎனோட இந்த கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதோட ஃபார்முலானா ஏநாட் இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 2 divided by p minus a integral a to b f of x dx. இது ஏநாட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஏஎன் இருந்துச்சுன்னா 2 divided by p minus a integral ab f of x cos nx into dx. இதில் வந்து ரெண்டு ஃபார்முலா வரும். பெர்னோலிஸ் தேரத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது வந்து இன்டெக்ரல் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அதே போல் பிஎன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2 divided by p minus a integral ab f of x sin nx into dx. ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதோட பார்சல் ஐடென்டிட்டியோட ஃபார்முலா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதான் வந்து இதோட ஃபார்முலா. இதே ஃபார்முலா அப்படியே தான் வரும். அதாவது 0 to 2π 0 to 2l கேட்டிருந்தாங்கன்னா இதே தான் வரும். இந்த லிமிட்டில் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா அப்படியே தான் வரும். இதில் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இதே இப்போ வந்து லிமிட் வந்து 0 to 2l கேட்டாங்கன்னா இதில் நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுவோம், π/l மட்டும் ஒன்று ஆட் பண்ணுவோம். இதே போல் π/l மட்டும் ஒன்று ஆட் பண்ணுவோம். இதுலேயும் வந்து π/l மட்டும் ஒன்று ஆட் பண்ணுவோம். அதே போல் இதுலேயும் வந்து π/lன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதில் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. 0 to 2π 0 to 2l கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதுலேருந்து ஏநாட்டு ஏஎன் பிஎன்லாம் கண்டுபிடிச்சி இதை எடுத்துகிட்டு வந்து இந்த பார்சல் ஐடென்டிஃபை இந்த ஜென்ரல் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதுவே வந்து லிமிட் வந்து -π to π இல்லாட்டி -L to L இந்த மாதிரி லிமிட்டு கேட்டிருந்தாங்கன்னா ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எடுத்துனே ஆடு ஃபங்க்ஷனாக இல்லை ஈவன் ஃபங்க்ஷனாக எடுத்துனே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸுக்கு வந்து -xன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவோம். அது f of x கிடச்சுன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷனு. இதுவே வந்து -f of x கிடச்சுன்னா அது வந்து ஆடு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். ஈவன் ஃபங்க்ஷனை நான் பண்ணுவோம், நம்ம வந்து ஏநாட்டு ஏஎன் இது மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுவே வந்து ஆடு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா பிஎன் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏநாட்டு ஏனோட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். இந்த லிமிட்டு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம வந்து அதை ஆடா ஈவனான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ராப்ளத்தில் உள்ள ஸ்டெப்லாம் வந்து இப்போ இந்த இதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து a0 divided by 2 ப்ளஸ் summation n is equal to 1 infinitive cos nx ப்ளஸ் summation n is equal to 1 infinitive bn sin nx. இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ வந்து இது வந்து
ஈவன் ஃபங்க்ஷன் இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சதில் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லி நமக்கு கிடச்சிச்சின்னா ஈவன் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸே கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸே கிடைக்கும். அப்போ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னா நம்ம ஃபார்முலா எப்படி வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0/2 ப்ளஸ் சமேஷன் n ஈக்குவல் டு 1 இன்ஃபினிட்டிவ் காஸ் nx மட்டும்தான் வரும். சைன் nx இது வந்து 0 ஆகிடும். அப்போ இதுக்கு தகுந்த பார்சல் ஐடென்டி ஃபார்முலா வந்து என்ன வரும்? இன்டகரல் a to b எஃப் ஆஃப் எக்ஸ் லெஃப்ட் சைடில் அப்படியே தான் வரும். அதில் வந்து எந்த சேஞ்சுமே ஆகாது. ரைட் சைடில் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ b மைனஸ் a/2 இன்ட்டு a0² ப்ளஸ் சமேஷன் n ஈக்குவல் டு 1 இன்ஃபினிட்டிவ் an². இவ்வளோ தான் ஃபார்முலா வரும். bn வந்து 0ங்கிறதால நம்ம வந்து பார்சல் ஐடென்டி ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா தான் வரும். இதுவே இப்போ வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இப்போ வந்து ஆடு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இப்போ ஈவனுக்கு பார்த்துட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடச்சுன்னா இப்போ வந்து ஆடு ஃபங்க்ஷனாக கிடைக்குது. ஆடு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அதோட ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா ஃபோரியர் சீரிஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு 1 இன்ஃபினிட்டிவ் bn sin nx. இது மட்டும்தான் ஃபார்முலா வரும். இதோட பார்சல் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இன்டெக்ரல் ab f of x whole squared into dx equal to summation n equal to 1 infinitive bn squared. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதோட பார்சல் ஐடென்டிட்டி வந்து சால்வ் பண்ணுவோம். இதுவே இப்போ வந்து ஹால்ஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் ஹால்ஃப் ரேஞ்ச் கொஸ்டின் சீரீஸ் சம் கேட்டாங்கன்னா இப்போ காஸ் சீரீஸில் கேட்டாங்கன்னா நினைக்கும் bn வந்து 0 நினைக்குமா? அப்போ அதுக்கும் வந்து நம்ம வந்து a0 an மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சைன் சீரீஸ் சம் கேட்டாங்கன்னா இந்த ஆடு ஃபங்க்ஷனில் வர இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். இது ப்ராப்ளம் பார்க்குறப்போ ரொம்ப புரியும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஜென்ரல் ஃபார்முலா மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துங்க. பார்சல் ஐடென்டிஃபையோட இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை பார்த்துங்க. இதில் இருந்தால் நம்ம வந்து ஃபார்முலா வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். இதே வந்து ஆடு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா bn மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணுவோம். இது எல்லாமே 0 ஆகிடும். இதுவே வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இது ரெண்டு கண்டுபிடிப்போம். இது 0 ஆகிடும். ஓகேவா? சைன் சீரீஸ்னால் bn மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது கொஸ்டின் சீரிஸ்னால் a0 an ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோரியர் சீரிஸ் நிறைய சம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க சம் ஒன்று பார்ப்போம் எப்படின்னு உங்களுக்கு. இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ஃபோரியர் சீரிஸ் ஃபார் y ஈக்குவல் டு x ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. n -π to +π லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஷோ தட் 1/1/4 plus 1/2/4 plus 1/3/4 plus 1/4/4 equal to π/4 நம்ம வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டால் தான் நம்ம வந்து பார்சல் ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். பவர் 4 கேட்டிருந்தாங்கன்னா பார்சல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? x² சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட லிமிட் வந்து -π to π. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் -π to π -l to l இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா லிமிட் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஆடு ஃபங்க்ஷனாக இல்லை ஈவன் ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக -x சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -x ஹோல் பவர் ஸ்கொயர்னு வரும். அப்போ வந்து ப்ளஸ்ஸு x² தான் கிடைக்கும். அப்போ என்ன கிடச்சிச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் -xன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸே தான் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக என்ன பண்ணுவோம்? ஈவன் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா வந்து ஃபோரியர் சீரிஸோட ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0/2 ப்ளஸ் சமேஷன் n ஈக்குவல் டு 1 இன்ஃபினிட்டிவ் an cos nx. இதான் வந்து ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலா. என்ன பண்ணுவோம்? a0ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். anோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ a0 கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். 2/b - a இன்டகரல் ab f of x into dx. இதான் வந்து a0 கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ a, b இதோட வேல்யூ வந்து என்னது? -π to π. -π வந்து a, இது வந்து b. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2/π -a வந்து -π இருக்குது. அப்போ வந்து +π இன்டகரல் -π to π f of x என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? x² கொடுத்துருக்காங்களா? x² into dx. இது வந்து என்ன பண்ணுவோம்? 2/2π கிடைக்கும். இந்த வந்து -π to π x² into dx. கேன்சல் பண்ணுறோம். 1/π கிடைக்கும் ரிமைனிங்கு.
இப்போ இந்த ஒரு -π to π கேட்டிருந்தாங்கன்னா ப்ராப்ளத்தில் கேட்டிருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம 0 to πன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேன் நிறைய சம்மில் 0 + π -π. இப்போ நம்ம வந்து 0 to πன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட டிஸ்டன்ஸும் வந்து சேம் தான். அதனால் நம்ம வந்து ஒரு இது இந்த ப்ளஸ்ஸை எடுத்துக்கிட்டு இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு சேம் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். எப்படி எழுதலாம்? 2/π லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பேன். 0 to π x² இன்ட்டு dx. இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது வந்து ரெண்டு டிஸ்டன்ஸ் வித்தியால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 கண்டுபிடிச்சிட்டு சேம் டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். அதனால் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து இன்டெகிரல் பண்ணோம்னா 2/π இன்ட்டு x² இன்டெகிரல் பண்ணோம்னா கிடைக்கும். பவரில் ஒன்று ஆட் ஆகும், அந்த பவர் வேல்யூ கீழே வந்துடும், அவ்வளோதான். 0 to π. இப்போ அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு எக்ஸ் இருக்கிறதுல பையை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2/π இன்ட்டு பையை சப்ஸ்டிட்னா π³ கிடைக்கும். மைனஸ் 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். லோயர் லிமிட் போகிறப்ப மைனஸ் போடுவோம். 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அப்போ என்ன இருக்குது? 2/π இன்ட்டு π³ கிடைக்குது. பையும் க்யூபையும் அடிச்சிங்க, அப்போ ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ a0ஓட வேல்யூ வந்து 2π²/3. இதான் வந்து a0ஓட கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து a0ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். an = இதோட ஃபார்முலா வந்து 2/π - a இன்டெக்ரல் ab f(x) cos nx இன்ட்டு dx ஃபார்முலா. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2/π 2π கிடைக்கும். π மைனஸ் +π ஆகிடும், 2π கிடைக்கும். இதோட லிமிட் வந்து -π to π. f(x) ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துறாங்க? x² கொடுத்துறாங்க. cos nx இன்ட்டு dx. 2 கேன்சல் பண்ணிங்க. இதோட இப்போ லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். 0 to πன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறதால மேலே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு /2 இன்ட்டு 0 to π x² cos nx இன்ட்டு dxன்னு கிடைக்குது. இப்போ இது இன்டெகிரல் பண்ண போகிறோம். ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து யூவாக எடுத்துங்க, இது வந்து வியாக எடுத்துங்க. பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இது நான் நிறைய சம்மில் நான் வந்து சொல்லிட்டேன். பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன இருக்குது? பெர்னோலிஸ் ஃபார்முலா வந்து இன்டெகிரல் u dv = u v1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 மைனஸ் டாட்னு போவோம். இதான் வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலா. இப்போ யூக்கு பதிலாக என்ன இருக்குது? x² இருக்குது. u = x² இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அடுக்கில் உள்ள வேல்யூ முன்னாடி வரும். 2 வந்து முன்னாடி வந்துடும். மேலே ஒன்று வந்து மைனஸ் ஆகிடும். அடுக்கில் 1 மைனஸ் ஆகிடுச்சுன்னா மீது 1 தான் கிடைக்கும். இப்போ இது வந்து டேஷு. இப்போ இதை வந்து செகண்ட் டைம் பண்ணுறப்ப u டபுள் டேஷ் பண்ணுறப்ப எக்ஸை பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும். அப்போ 2 மட்டும் தான் கிடைக்கும். ட்ரிபிள் டேஷ் பண்ணுறப்ப கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 0 ஆகிடும். இதை அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இது வந்து வியோட வேல்யூ என்ன இருக்குது? cos nx இருக்குது. வினா வந்து இன்டெகிரல்னு சொல்லியிருக்கேன். v1னா இன்டெகிரல் பண்ணுங்கள். cos nx இன்டெகிரல் பண்ணால் கிடைக்கும் sin nx / அந்த எக்ஸுக்கு பதிலாக கோஎஃபிஷியன்ட் கீழே வந்துடும் /n. இப்போ v2 இதை வந்து செகண்ட் டைம் பண்ணிங்கன்னா sin nx பண்ணோம்னா கிடைக்கும் -cos nx / ஆல்ரெடி n கீழே இருக்குது, திருப்பி ஒரு n கீழே வரதால் n² ஆகிடும். v3 = -cos nx பண்ணோம்னா அது sin nx தான் வரும். அதனால் அந்த மைனஸ் அப்படி தான் வரும். sin nx / n² இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? n³ மாறிடும். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ இன்டெகிரல் பண்ணி 2/π இன்ட்டு ஃபார்முலா என்ன இருக்குது? யூவோட வேல்யூ என்ன இருக்குது? x². v1ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? v1ஓடது cos sin nx / n இருக்குது. மைனஸ் u டேஷோட வேல்யூ என்ன இருக்குது? 2x இருக்குது. 2x. v2ஓட வேல்யூ இது ஃபார்முலா வந்து v2 என்ன இருக்குது? -cos nx / n² இருக்குது. அப்போ இது வந்து ப்ளஸ் ஆகிடும். cos nx / n². நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வந்து ப்ளஸ் u டபுள் டேஷ் வந்து என்ன இருக்குது? 2 இருக்குது. v3ஓட வேல்யூ வந்து மைனஸ் sin nx / n³ இருக்குது. லிமிட் வந்து என்ன இருக்குது? 0 to π. இப்போ அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு எக்ஸ் இருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2/π இன்ட்டு பையை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் π² sin nπ கிடைக்கும்.
divided by n plus 2 pi into cos n pi divided by n square minus 2 sin n pi divided by n cube. இப்போ வந்து அப்பர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், லோயர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லோயர் லிமிட் போகிறப்போ மைனஸ் போடுவோம். எக்ஸ் இருக்கிறதுல 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இப்போ 0 போட்டிங்கன்னா இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அதே போல் இங்கேயும் வந்து எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 மல்டிபிள்னா 0 ஆகிடும், 0 மல்டிபிள்னா 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து சைன் என்எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா சைன் 0 கிடைக்கும். சைன் 0 வேல்யூ வந்து 0, அப்போ இந்த டேமும் 0 தான் ஆகும். லோயர் லிமிட் ஃபுல்லாகவே 0 கிடச்சிச்சு. நமக்கு தெரியும் சைன் 0 வேல்யூ வந்து 0, சைன் என்பையோட வேல்யூ வந்து 0ன்னு தெரியும், காஸ் என்பை -1 ஹோல் பவர் என்னன்னு தெரியும். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் வந்து சைன் என்பை இருக்குது, சைன் என்பையோட வேல்யூ வந்து 0, அப்போ அந்த டேம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அதே போல் இந்த சைன் என்பையும் 0 ஆகிடும். ரிமைனிங் வந்து காஸ் என்பை இந்த டேம் மட்டும் தான் இருக்குது, அதை எழுதிங்க. 2 divided by pi into 2 pi cos n pi divided by n square இருக்குது. இப்போ எழுதிட்டோம்னா 2 divided by pi into 2 pi cos n pi வேல்யூ வந்து -1 ஹோல் பவர் n divided by n square இருக்குது. இதில் என்ன பண்ணலாம், அந்த பையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 into 2 4 கிடைக்கும், 4 -1 ஹோல் பவர் n divided by n square. அப்போ ஏனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 4 into -1 ஹோல் பவர் n divided by n square ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஏனாட்டும் ஏன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. 1/1/4 1/2/4ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம வந்து பார்சல் ஐடென்டிஃபை வந்து யூஸ் பண்ண போகிறோம். பார்சல் ஐடென்டிட்டியோட ஃபார்முலா வந்து ஜென்ரல் ஃபார்முலா எழுதிடுவோம். பார்சல் ஐடென்டி அப்படி ஜென்ரல் ஃபார்முலா எழுதிடுறேன். இன்டகரல் a to b, இதுலேருந்து எப்படி வருதுன்ட்டு பார்த்துக்கலாம். f of x whole squared dx equal to b minus a divided by 2 into a naught squared divided by 2 plus summation n equal to 1 infinity a n squared plus summation n equal to 1 into infinity b n squared. இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இந்த இதில் வந்து ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறதால பிஎனோட வேல்யூ வந்து 0 நமக்கு தெரியும். பிஎனோட வேல்யூ வந்து 0 ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறதால, அப்போது இந்த டேமு வராது. அப்போ இதை வந்து ஒமிட் பண்ணிடுங்க. இப்போ இந்த டேம் ஃபுல்லாக 0, அதனால் இதை ஒமிட் பண்ணிட்டு மீதி உள்ளதான் நமக்கு வந்து ஃபார்முலா. ஏபி எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு b minus a divided by 2 into a naught 2 divided by 2 plus summation n equal to 1 infinity a n squared. இதான் வந்து பார்சல் ஐடென்டிட்டியோட ஃபார்முலா. இப்படி தான் வந்து மாடிஃபை பண்ணணும். நம்ம கொடுத்துருக்க லிமிட்டை பொறுத்து ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ண கற்றுக்குங்க, அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும், -π to π. இது வந்து ஏ, இது வந்து பி, இதெல்லாம் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. -π to π. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருவாங்க ப்ராப்ளம், நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தில் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருவாங்க. அப்போ இதை போட்டுங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹோல் பவர் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. அப்போ என்ன இருக்குது, பை ப்ளஸ் பை டிவைட் பை 2 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், இங்கே வந்து 2π கிடைக்கும், கூட்டினோம்னா 2π கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு கேன்சல் பண்ணிட்டா வெறும் பை மட்டும்தான் இருக்கும். ஏ நாட் ஸ்கொயர்டு, ஏ நாட்டோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2π ஸ்கொயர் டிவைட் பை 3 இருக்கா, அதை வந்து ஸ்கொயர் பண்ணிங்க. 2π ஸ்கொயர் டிவைட் பை 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 1/2 இருக்குது. ப்ளஸ் சமேஷன் n equal to 1 infinity bn ஸ்கொயர். bn ஸ்கொயர் என்ன இருக்குது, 4 - 1 ஹோல் பவர் n டிவைட் பை n ஸ்கொயர். இது வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். இது என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண நினைக்கும். -π to π எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணால் x பவர் 4 இன்ட்டு dx ஈக்குவல் டு π மட்டும் இருக்கும். இதை இப்போ ஸ்கொயர் பண்ணிங்க. 2π ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணோம்னா நினைக்கும் 4 பவர் 4 டிவைட் பை 3. 3 பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும்.
9ஓட இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 18 ஆகிடும். 18 ப்ளஸ் சமேஷன் n = 1 இன்ஃபினிட்டிவ். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா கிடைக்கும் 16 கிடைக்கும். 4 பண்ணோம்னா 16 -1 ஹோல் பவர் n. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா -1 2 பவர் n கிடைக்கும். டிவைட் பை n ஸ்கொயர் பண்ணோம்னா n பவர் 4 ஸ்கொயர் பண்ணாச்சு. இப்போ இதை வந்து இன்டெக்ரல் பண்ணுங்கள். இப்போ நான் டேரெக்டாக எழுதிடுறேன். இப்போ எக்ஸ் பவர் 4 வந்து இன்டெக்ரல் பண்ணோம்னா கிடைக்கும். எக்ஸ் பவர் 4 வந்து இன்டெக்ரல் பண்ணோம்னா -5 to π. எக்ஸ் பவர் 5 டிவைட் பை அடுக்கில் ஒன்று ஆட் ஆகும், அடுக்கில் உள்ள வேல்யூ கீழே வந்துருமா? அப்போ இதோட லிமிட் என்ன இருக்குது? -5 to π. இப்போ அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ π பவர் 5 டிவைட் பை 5 மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லோயர் லிமிட் என்ன இருக்குது? -5 இருக்கா? -π பவர் 5 டிவைட் பை 5 இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். π பவர் 5 டிவைட் பை 5 மைனஸ் π பவர் 5 டிவைட் பை ப்ளஸ் 5 கிடைக்கும். அப்போ இது வந்து கூட்டணும்னா கிடைக்கும் 2π பவர் 5 டிவைட் பை 5 கிடைக்கும். 5 வந்து பொதுவாக இருக்குது, எடுத்துகிட்டோம்னா இது கிடைக்கும். டேரெக்டாக இதை எழுதிடுறேன். அப்போ என்ன கிடச்சிருக்கு? 2π பவர் 5 டிவைட் பை 5 இருக்குது. இட்ஸ் ஈக்குவல் டு π இன்ட்டு 4π பவர் 4 டிவைட் பை 18 ப்ளஸ் சமேஷன் n = 1 இன்ஃபினிட்டிவ் 16 இன்ட்டு -1 ஹோல் பவர் 2 என்னோட வேல்யூ வந்து 1 தான். அப்போ இந்த டைம் வந்து 1 டிவைட் பை n பவர் 4. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த π பவர் 5வும் இந்த பையும் கேன்சல் பண்ணிட்டா 2 பவர் 5 டிவைட் 4 டிவைட் பை 5 ஈக்குவல் டு என்ன இருக்குது? 4π பவர் 4 டிவைட் பை 18 ப்ளஸ் சமேஷன் n = 1 இன்ஃபினிட்டிவ் 16 டிவைட் பை n பவர் 4 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த ப்ளஸில் உள்ள வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்துருக்க மைனஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம்? 2π பவர் 4 டிவைட் பை 5 மைனஸ் 4 மைனஸ் ஆகிடும். பவர் 4 டிவைட் பை 18 ஈக்குவல் டு இந்த 16 வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுத்துங்க. 16 இன்ட்டு சமேஷன் n = 1 இன்ஃபினிட்டிவ் 1 பை n 4 இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணலாம்? இதை வந்து இதை கேன்சல் பண்ணிங்க. 4யும் 18யும் கேன்சல் பண்ணினா கிடைக்கும் 2ஆல் கேன்சல் பண்ணிங்க. அப்போ 2 டிவைட் பை 9 கிடைக்கும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம்? 2 பவர் 4 டிவைட் பை 5 மைனஸ் 2 டிவைட் பை 9 π பவர் 4 ஈக்குவல் டு 16 இன்ட்டு சமேஷன் n = 1 இன்ஃபினிட்டிவ் 1 பவர் பை n பவர் 4 கிடைக்குது. இதில் வந்து என்ன பண்ணலாம்? எல்சி எடுக்க போகிறோம். இந்த ரெண்டு டைமும் வந்து பவர்லாம் செம்மாக இருக்குது. இப்போ இது வந்து எல்சி எடுங்க. இப்போ இது எல்சி எடுத்தோம்னா என்ன பண்ணலாம்? 45ஆல் பொதுவாக எடுத்துங்க. எல்சி எடுத்தோம்னா நமக்கு இங்கே வந்து 45 வேணும். இங்கே வந்து 5 தான் இருக்குது. 45 வேணுன்னா என்ன பண்ணோம்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 45 கிடைக்கும். அந்த 9 வந்து மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 9 வந்து 18 π பவர் 4 மைனஸ் இங்கே வந்து 9 இருக்குது, நமக்கு வந்து 45 வேணும். அப்போ வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 45 கிடைக்கும். அப்போ அதை மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 π பவர் 4 ஈக்குவல் டு 16 சமேஷன் n = 1 இன்ஃபினிட்டிவ் 1 டிவைட் பை n பவர் 4. இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணி கிடைக்கும் 8 π பவர் 4 டிவைட் பை 45 ஈக்குவல் டு 16 இன்ட்டு n = 1 இன்ஃபினிட்டிவ் 1 டிவைட் பை n பவர் 4. இப்போ இதில் என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 8 இருக்குது. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். இதில் வந்து 8 போயிடுச்சுன்னா π பவர் 4 டிவைட் பை 45 ஈக்குவல் டு 2 இன்ட்டு சமேஷன் n = 1 இன்ஃபினிட்டிவ் 1 டிவைட் பை n பவர் 4. இப்போ இந்த 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடும், டிவைடில் வந்துடும். அப்போது π பை 4 டிவைட் பை 90 ஈக்குவல் டு சமேஷன் n = 1 இன்ஃபினிட்டிவ் 1 டிவைட் பை n பவர் 4. இப்போ n-க்கு பதிலாக வந்து 1 2 3 வந்து அப் டு இன்ஃபினிட்டி வரை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பண்ணுங்கள் π பவர் 4 டிவைட் பை 90 ஈக்குவல் டு இப்போ அப் டு இன்ஃபினிட்டி வேணும் 1 பை 1 பவர் 4 ப்ளஸ் 1 பை 2 பவர் 4 ப்ளஸ் 1 பை 3 பவர் 4 ப்ளஸ் 1 பை 4 பவர் 4 ப்ளஸ் டாட்னு போயிட்டே இருக்கும். அவங்க கேட்டதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பார்சல் ஐடென்டிட்டி தேர்த்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். பார்சல் ஐடென்டிட்டியில் வந்து ஜென்ரல் ஃபார்முலா மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஜென்ரல் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா இதுலேருந்து நம்ம வந்து இப்போ லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சால்வ் பண்ணலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.